Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videos la உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? Last video la நம்ம miscellaneous exercise chapter 4 la question number 3 வரைக்கும் சால்வ் பண்ணி முடிச்சிருந்தோம், right? இன்னைக்கு வீடியோல அதோட continuation, that is question number 4 ல இருந்து சால்வ் பண்ணுவோம். Fourth question என்ன அப்படினா, let A is equal to a 3/3 matrix 1 minus 2 1 minus 2 3 1 1 1 5 அப்படிங்கற ஒரு 3/3 matrix. Verify that first one, adjointment of A inverse is equal to adjointment of A inverse, right? So அதாவது A மேட்ரிக்ஸ்க்கு நம்ம அட்ஜாயின்மெண்ட் ஃபைண்ட் பண்ணி அந்த மேட்ரிக்ஸ்க்கு இன்வர்ஸ் ஃபைண்ட் பண்ணுறது இஸ் சேம் ஆஸ் இனிஷியலி இந்த A மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ் கண்டுபிடிச்சி அதுக்கு அட்ஜாயின்மெண்ட் எடுக்கிறது, ரெண்டும் சேமா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. அண்ட் தென் செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா, A இன்வர்ஸ் த ஹோல் இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு A. ஸோ இது டெஃபினட்டாக ட்ரூ நமக்கு தெரியும், பட் இது மட்டும் ட்ரூவா அப்படிங்கிறத செக் பண்ணோம். பட் இது கொஞ்சம் லென்த்தியான ப்ராசஸ், ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம A இன்வர்ஸ் கண்டுபிடிப்போம், அதுக்கு அட்ஜாயின்மெண்ட் கண்டுபிடிச்சிருவோம், அந்த அட்ஜாயின்மெண்ட்டுக்கு இன்னொரு இன்வர்ஸ் ஃபைண்ட் பண்ணணும். ஆல்ரெடி A இன்வர்ஸ் கண்டுபிடிச்சி வைப்பீங்க, அதுக்கு திரும்ப அட்ஜாயின்மெண்ட் எடுக்கணும், ரைட்? கொஞ்சம் லென்த்தியான ப்ராசஸ், பட் எனிவேஸ் பண்ணுவோம். ஸோ சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், கிவன் A மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ A மேட்ரிக்ஸ் 1 minus 2 1, ஸோ minus 2 3 1 1 1 5. ஸோ திஸ் இஸ் யுவர் A மேட்ரிக்ஸ். தென் வாட் இஸ் யுவர் அட்ஜாயின்மெண்ட் ஆஃப் A இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், அட்ஜாயின்மெண்ட் ஆஃப் A இன்வர்ஸ் ஈக்குவல் டு அட்ஜாயின்மெண்ட் ஆஃப் A இன்வர்ஸ் அப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வாட் வி நீட், டிட்டர்மினன்ட் ஆஃப் A. ஏன்னா நம்ம அட்ஜாயின்மெண்ட் ஃபைண்ட் பண்ணனாலே இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு செக் பண்ணனாலே நமக்கு டிட்டர்மினன்ட் வந்து இனிஷியலி தேவை, ரைட்? ஸோ வாட் இஸ் யுவர் டிட்டர்மினன்ட்? டிட்டர்மினன்ட் எப்படி கண்டுபிடிப்போம்? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ட்ரி, இந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரி இன்ட்டு இதோட ரோ காலம் விட்டு ரிமைனிங்கோட கிராஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ 1 into 15 minus 1, ரைட்? ஸோ 1 into 15 minus 1. அடுத்த என்ட்ரி போடுறப்ப மைனஸ் ஆஃப் -2. ஸோ நம்ம டிட்டர்மினன்ட்லேயே மைனஸ் போடுவோம், அங்கே இருக்கிறதும் -2. ஸோ மைனஸ் ஆஃப் -2, இஃப் யூ லீவ் திஸ் ரோ அண்ட் காலம் வில் கெட் -10 -1. So that is your this entry. Then plus 1 into, so in the row column meeting na -2 -3. So this is this entry. So up and over 1 into the add panning na 14. So plus 2 minus into minus becomes plus. So plus 2 into the answer -11 plus 1 into -5. So this is your entry. So 14 minus 22 minus 5. So the add panning na 14 minus 27. So that which is nothing but -13. So determinant of A is nothing but -13, which is non-zero. Appa minus la vandalum seri, plus la vandalum seri, it is non-zero, right? So A inverse enna agum, exists, because A is an singular matrix, sorry, non-singular matrix. அடுத்து என்ன பண்ணோம், அட்ஜாயின்மெண்ட் A கண்டுபிடிக்கணும். இங்க இருந்தா நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ அட்ஜாயின்மெண்ட் A க்கு என்ன பண்ணுவோம், நம்ம அகைன் ஷார்ட்கட் மெத்தட் தான் யூஸ் பண்ண போறோம். given A மேட்ரிக்ஸ் ஒன் டைம், ஸோ இன்னொரு முறை அப்படியே நம்ம ரைட்ல எழுதிக்கிறோம், அண்ட் தென் அதுக்கு கீழே ஒரு டைம் அண்டு ரைட் சைடில் இன்னொன்று. ஸோ 4 முறை நம்ம வந்து அட்ஜாயின்மெண்ட் ஆஃப் A வந்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம், இதை சுற்றி இருக்க என்ட்ரிஸை கேன்சல் பண்ணோம். அதாவது ஃபர்ஸ்ட் ரோ லாஸ்ட் காலம், லாஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு ரிமைனிங்கோட டிட்டர்மினன்ட் ரெண்டு காலமாக எடுத்து. ஸோ 3 5s are 15 -1. So that is the first entry. Then 1 minus of -10 becomes +10. So 1 + 10 -2 -3. So that is this entry. அடுத்து என்ன, 1 minus of -10. So it becomes +10. So 1 + 10. அடுத்த entry 5 -1. So that is your this entry. Then next one -2 -1. So this is third entry. அடுத்தது என்ன, -2 minus of 3. So -5 ஆயிரும். Next, so -2 -1. So that is your this entry. And then 1 3 -4, right? So minus into minus plus ஆயிரும், but நமக்கு டிட்டர்மினன்ட்லேயே -4 போடுவோம். So that it is 3 -4. So your adjointment of A is equal to 15 -1, 1 + 10 -2 -3, 1 + 10 5 -1, -2 -1, -2 -3, -2 -1, 3 -4. So this is your adjointment A. Therefore your adjointment A is equal to, அதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா 14 11 -5, 11 4 -3, -5 -3 -1. So this is your adjointment of A, right? So இதை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இன்னொரு மேட்ரிக்ஸ் B அப்படின்னு எடுத்துக்கிறோம். C அப்படின்னா நம்ம எடுத்துக்கிறோம்னு அர்த்தம். ஏன், because we need the inverse of this, right? அதுக்கு நான் இந்த மேட்ரிக்ஸ்க்கு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன் B அப்படின்னு. தென் இதோட இன்வர்ஸ் ஃபைண்ட் பண்ணணுமா? ஸோ அட்ஜாயின்மெண்ட் ஆஃப் A இன்வர்ஸ் which is nothing but your B inverse, right? அப்போ B inverse ஃபைண்ட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் இதுதான் உங்களோட B, right? இதோட இன்வர்ஸ் ஃபைண்ட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் we need the determinant of B. அப்போ 14 into இதோட ரோ காலம் மீட்டிங்னா -4 -9. Then -11 into, so இதோட ரோ காலம் லீவ் பண்ணீங்கன்னா -11 -15. Then -5 into இதோட ரோ காலம் லீவ் பண்ணீங்கன்னா -33 + 20. So this is your entries. So 14 into -13
minus 11 into minus 26 minus 5 into minus 13. So இதை multiply பண்ணிங்கன்னா minus 182 and this minus into minus plus 286, 5 into 13 plus 65 because minus into minus plus ஆயிரும். So that your final answer is 169. அடுத்து என்ன பண்ணணும், இது நான் ஜீரோ, அப்போ B inverse definitely exist. அடுத்து நம்ம பண்ண வேண்டியது assignment of B கண்டுபிடிக்கணும். So that B matrix, இதுதான் நம்மளோட B matrix, அதை one time எழுதிக்கிறோம் and then right sideல இன்னொரு முறை எழுதிக்கிறோம் second one and then third one என்ன பண்றோம், இதுக்கு கீழே எழுதிக்கிறோம். So this is your third one and then fourth one என்ன பண்ணோம், இதுக்கு right sideல இன்னொரு column. So 14 11 minus 5 11 4 minus 3 minus 5 minus 3 minus 1. So this is your fourth entry. So அடுத்து என்ன பண்ணோம், இதோட சுத்தி இருக்க rows and columns delete பண்ணோம். So first row last column last row first column எல்லாத்தையும் delete பண்ணியாச்சு. So delete பண்ணதுக்கு அப்புறம் remaining இருக்கிறதோட determinant. அப்ப என்ன பண்ணுவோம், minus 1 into 4 minus 4 minus into minus plus ஆயிரும், but determinantல ஒரு minus போடுவோம். So minus 4 minus 9, that is your this entry. அடுத்து என்ன, plus 15 minus of minus 11 becomes plus 11. So 15 plus 11. So minus 33 plus 20. So that is this entry. அடுத்து என்ன, 15 minus of minus 11 becomes plus 11. So 15 plus 11. அடுத்து minus 14 minus 25, right? So that is this entry. Then minus 55 minus of minus becomes plus. So plus 42. அடுத்து இந்த ரெண்டு காலம் எடுத்துப்பீங்க, minus 33 plus 20, ஏன்னா minus of minus 20 becomes plus 20, minus 55 plus 42. Then last entry minus 14 into 4 வந்து 56. So minus 56 into sorry opposite entry போறப்ப minus 121. So அதுதான் நம்ம இங்க எழுதியிருக்கோம். That's it, right? So இதுதான் நம்மளோட assignment ஓட determinant find பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும், இதெல்லாம் add பண்ணீங்கன்னா will get the assignment of the matrix B. Okay, so அப்ப assignment of B matrix வந்து இதெல்லாம் add பண்ணீங்கன்னா will get the answer. So அப்ப assignment of B is what? So your assignment of B is nothing but minus 13 26 minus 13 26 minus 39 minus 13 13 minus 13 65. So this is your assignment of B. So இதுல இருந்து 13 மட்டும் நம்ம காமனா வெளியில எடுத்தா, ஏன்னா எல்லாமே 13 ஓட மல்டிபிளா இருக்கு. So that we can take 13 outside. So it becomes minus 1 2 minus 1 2 minus 3 minus 1 minus 1 minus 1 minus 5. So that is your assignment of B. Then what is your B inverse? B inverse is nothing but 1 by determinant of B into assignment of B. So 1 by what is your determinant, மேல நம்ம find பண்ணது 169 into assignment வந்து நம்ம மேல find பண்ணிருக்கோம் 13 into this matrix, right? Then இதை divide பண்ணீங்கன்னா என்ன ஆகும், 13 times 13 is 169. So that 1 by 13 into this matrix. So this is your B inverse. அதாவது B inverse னா என்ன அர்த்தம், assignment of A ஓட inverse is this one. So இதை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா equation 1 அப்படின்னு நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கிறோம், ரைட்? ஸோ அப்போ ஒரு போர்ஷன் ஓவர் ஈக்குவேஷன் 1 கண்டுபிடிச்சிட்டோம், அசைன்மெண்ட் ஆஃப் ஏ தான் ஹோல் இன்வர்ஸ் ஓவர், ரைட்? அடுத்து ஏவோட இன்வர்ஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணோம். அப்போ ஏவோட இன்வர்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க, சேம் ப்ரொசீஜர். மேலே நம்ம அசைன்மெண்ட் ஆஃப் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ அண்ட் அசைன்மெண்ட் ஆஃப் ஏ ரெண்டுமே நம்ம ஃபைண்ட் பண்ணி வச்சிருக்கோம். அதை வச்சு தான் நம்ம ஏ இன்வர்ஸ் ஜென்ரேட் பண்ண முடியும், கரெக்டாக? சின்ஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் minus 13, மேலே ஃபர்ஸ்ட் நம்ம தான் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் அசைன்மெண்ட் ஆஃப் ஏவும் வந்து மேலேயே நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். 14 11 minus 5 11 4 minus 3 and minus 5 minus 3 minus 1 அப்படின்னு நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு. இதை வச்சு ஏ இன்வர்ஸ் எப்படி ஜென்ரேட் பண்ணுவீங்க, ஃபார்முலா என்ன, 1 by determinant of A into assignment of A. So this is your A inverse formula. அப்போ A inverse is equal to 1 by minus 13 into 14 11 minus 5 11 4 minus 3 minus 11 minus 3 minus 1. So this is your C அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஏன் அப்படின்னா இந்த A இன்வர்ஸ்க்கு திரும்ப நம்ம அசைன்மெண்ட் கண்டுபிடிக்க போறோம். அதனால இதை நம்ம C எடுத்துட்டோம்னா A இன்வர்ஸோட அசைன்மெண்ட் இஸ் நத்திங் பட் C ஓட assignment, right? So your C is nothing but அந்த matrix 1 by 13 உள்ள multiply பண்ணீங்கன்னா minus 14 by 13 minus 11 by 13 5 by 13 minus 11 by 13 4 by 13 3 by 13 and 5 by 13 3 by 13 1 by 13 அப்படின்னு வரும், ரைட்? ஏன்னா 13 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்பதான் நம்ம அசைன்மெண்ட் பண்றப்ப அந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன்ல எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும். பிகாஸ் 169 வரும், நம்ம வெறும் 1 by 13 வெளியிலே வச்சிருந்தீங்கன்னு வைங்க. ஸோ அது நமக்கு ப்ராப்பரா வராது. 169 வந்து நமக்கு டிவைட்ல வர மாதிரி வரும். ஸோ அதனால ஜஸ்ட் மல்டிப்ளை தட். ஸோ திஸ் இஸ் யுவர் சி மேட்ரிக்ஸ், ரைட்? நோ, ரைட்? ஸோ அந்த சி மேட்ரிக்ஸை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஒரு டைம் எழுதியாச்சு. ஸோ இதை அப்படியே 4 முறை எழுதணும். அப்போ இதை நம்ம என்ன பண்ண போறோம், ரைட் சைடில் இன்னொரு முறை செகண்ட் டைம் அண்ட் தென் அதுக்கு கீழே நமக்கு தேர்ட் டைம் கீழே எழுதிக்க போகிறோம் அண்ட் தென் ஃபோர்த் டைம். 4 முறை சேம் நம்ம முன்னாடி எப்படி பண்ணோமோ அதே ப்ரொசீஜர். பட் இங்கே என்ன, டினாமினேட்டரில் நம்பர் இருக்குது, ஃப்ராக்ஷனல் நம்பராக இருக்குது. பட் வி ஹேவ் டு டூ தி சேம் ப்ரொசீஜர். அப்போ இது தேர்ட் டைம் நம்மளோட சி மேட்ரிக்ஸ் எழுதிக்கிறோம்.
and then இதுக்கு ரைட்ல இன்னொரு முறை எழுதினீங்கன்னா you will get the fourth time of the C matrix. So அப்ப 4 முறை நம்மளோட C matrix எழுதியாச்சு. அடுத்து என்ன பண்ணோம், சுத்தி இருக்க rows and columns delete பண்ணோம். first row first column, last row last column நாலையும் delete பண்ண போறோம். அப்ப இந்த first row deleted and then last column deleted, last row deleted, first column deleted. அவ்வளவுதான். remaining ஓட determinant. அப்போ -4 into -1 1 4s are -4 divided by 13 into 13 169 வரும். அப்போ 4/169 minus half, right? அதே மாதிரி ஆப்போசிட் போறப்ப நமக்கு என்ன வரும், 3 3s are 9/169. அப்போ -9/169. அடுத்த என்ட்ரி என்ன, 5 3s are 15, so 15/169 minus of -11 becomes +11, so +11/169. அடுத்தது என்ன பண்ணோம், 3 into 11 minus 33/169 minus of minus plus, so அப்ப plus 20/169. அடுத்து second row and column, so 3 5s are 15 15/169 minus of minus plus, so plus 11/169. அடுத்தது என்ன, so இந்த ரெண்டு என்ட்ரி எடுத்துக்கணும், so that is 14 into 1 14 minus 169, right? so அப்ப 14/169 under minus of opposite entry 5 5s are 25, so 25/169 minus 55/169 minus 42/169, so that is this entry. அடுத்து இந்த ரெண்டு column, so 3 into 11 minus 33/169 minus of minus 20 becomes plus 20/169. அப்ப இதோட answer 55/169 minus of, then minus of minus plus, so plus 42/169, that is this entry. And the last one minus 4 into minus into minus plus, so 4 into 14 56/169 minus of minus minus into minus plus ஆயிரும், but determinantல நமக்கு ஒரு மைனஸ் வரும். அப்ப minus 129/169 அப்படிங்கிறது லாஸ்ட் என்ட்ரி வரும். அவ்வளவுதான். ஸோ அப்போ இந்த 4 என்ட்ரிஸும் நம்ம டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் பண்ணியாச்சு. இப்போ இதை ஆட் பண்ணீங்கன்னா யுவர் ஆன்சர் இஸ் ஓவர். ஸோ அப்போ ஆட் பண்ண என்ன வரும், 169 இஸ் காமன் ஃபார் ஆல் தி பேஸ், ரைட்? அப்போ we can add the numerator directly, right? ஸோ ஏன்னா எல்லாத்தோட பேஸ்லையும் 169 தான் இருக்கு. அப்போ நியூமரேட்டர்ஸை மட்டும் நம்ம ஆட் பண்ணாலே இட் இஸ் ஓவர், ரைட்? ஸோ இப்போ இதை ஆட் பண்ணால் என்ன வரும், -4 -9 ஆட் பண்ணிங்கன்னா -13/169. எல்லாமே 13ஓட மல்டிபிளாக வரும் ஆல்மோஸ்ட், ரைட்? ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா 26. இது ரெண்டு நியூமரேட்டர் ஆட் பண்ணுங்க -13. ஸோ இதை ஆட் பண்ணால் 26 -39. ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா -13 அகெயின். ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா -13. ஸோ -13. ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா -65, ரைட்? ஸோ அப்போ எல்லா என்ட்ரிஸும் நம்ம எழுதியாச்சு. எழுதுனதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ இதை எல்லாமே 13 டேபிளில் டிவிசிபிள் ஆகுமா, as well as நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் எல்லாமே வந்து நமக்கு 13 டேபிளில் டிவிசிபிள் ஆகும். அப்போ 113s are 13 times. ஸோ அப்போ -1/13. ஸோ இதோட ஆன்சர் 2 times, இது 13 times. அப்போ 2/13. இது -1/13 அண்ட் இது வந்து என்ன 2/13. ஸோ -3/13 -1/13 -1/13 -1/13 -5/13. அவ்வளோதான். ஸோ இதுதான் நம்மளோட என்ட்ரி. ஸோ இப்போ இதுல இருந்து 1/13 எல்லாத்துலேயுமே டிவைடில் 13 இருக்கா. ஸோ அப்போ இது எல்லாத்துலையும் அஜாயின்மெண்ட் ஆஃப் சி, அதாவது சியோட அஜாயின்மெண்ட்டுங்கிறது ஏ இன்வர்ஸோட அஜாயின்மெண்ட், ரைட்? பிகாஸ் ஏ இன்வர்ஸ் தான் நம்ம சியா எடுத்திருக்கோம். அப்போ அஜாயின்மெண்ட் ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு அஜாயின்மெண்ட் ஆஃப் ஏ இன்வர்ஸ், தட் இஸ் 1/13 நம்ம வெளியில் எடுத்தோம் அப்படின்னா -1 2 -1 2 -3 -1 -1 -1 5. So this is your equation number 2. So அப்போ 1 2 நமக்கு சேம். அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், 1 is equal to 2, so that assignment of A inverse equal to assignment of A inverse. So assignment of A whole inverse equal to assignment of A inverse. So first portion over, right? அடுத்து இதிலே செகண்ட் சப்டிவிஷன் கேட்டிருக்காங்க. ஸோ செகண்ட் சப்டிவிஷன் என்ன, A inverse the whole inverse equal to A வருது அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். அப்போ A inverse the whole inverse கண்டுபிடிக்கணும்னா நமக்கு என்ன வேணும், A inverse ஓட அசைன்மெண்ட் வேணும், as well as A inverse ஓட டிட்டர்மினன்ட் வேணும். A inverse ஓட அசைன்மெண்ட் இப்போ தான் நம்ம இங்கே ஃபைன் பண்ணியிருக்கோம், மேலே அதோ இருக்கு பாருங்க, அசைன்மெண்ட் ஆஃப் C. திஸ் இஸ் யுவர் A inverse அசைன்மெண்ட். அப்போ அந்த A inverse ஓட டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா மட்டும் போதும், ரைட்? ஸோ டிட்டர்மினன்ட்டுங்கிறது A இன்வெர்ஸ்னா நம்ம என்னென்ன எடுத்திருக்கோம், சின்னு எடுத்திருக்கோம். அப்போ இந்த சி மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் என்ன அப்படிங்கிறத ஃபைன் பண்ணால் ஏ இன்வெர்ஸோட அசைன்மெண்ட் ஓவர், ரைட்? ஸோ அப்போ சின்ஸ் ஃப்ரம் 1, ஸோ நம்ம மேலே எடுத்த மாதிரி அந்த 1 படி ஏ இன்வெர்ஸ் இஸ் நத்திங் பட் 1/-13 -14 11 -5 11 4 -3 -5 -3 -1. ஸோ இதை தான் நம்ம வந்து சி அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ இதோட டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும்னா அப்போ 1 by டிட்டர்மினன்ட் ஆஃப் சி ஈக்குவல் டு -1/13
13 cube ரைட். ஏன்னா எல்லா என்ட்ரிக்கும் 1/13 வரும். இப்போ நம்ம 3 என்ட்ரி எடுப்போமா ஃபர்ஸ்ட், அப்போ 14/13, 11/13, -5/13. அதனால அதை மொத்தத்தை நான் காமனாக எடுத்துட்டு -1/13 the whole cube அப்படின்னு எழுதிட்டேன். ஏன்னா இதை மட்டும் நான் டிட்டர்மெண்ட் இந்த கியூப் போடணும், அதனால இது முக்கியம். அப்படி இல்லைன்னா இந்த 1/13 உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டு அப்படியே நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணாலும் சரி. இன் டர்ம்ஸ் ஆஃப் 11 கியூப்ல வரும் ஆன்சர் ஃபைனலி ரைட். சரி, ஏன்னா இது 3 இடத்துல 1/13 வருங்கிறதுனால காமனாக எடுத்து 1/13 கியூப்னு எழுதிட்டேன். அப்போ 14 இன்ட்டு இதோட கிராஸ் மல்டிப்ளை -4 -9. அடுத்து -11 இன்ட்டு ஸோ இதோட ட்ரோன் காலம் விட்டிங்கன்னா -11 -15. அடுத்து -5 இன்ட்டு இந்த ரோ காலம் விட்டிங்கன்னா -33 + 20. So that is this entry. அப்போ இது என்ன ஆகுது, -1/13 cube into 14 into -13 -11 into -26 5 into -13. So அப்போ -1/13 the whole cube into so இதோட ஆன்சர் -182 + 256 + 65 minus into minus plus ஆயிரும். So that -1/13 the whole cube into 169 which is -1/21797. அப்படி இல்லைனா 1/13 cube எழுதிட்டு இது 13 ஸ்கொயர் ஆகும். ஸோ ரெண்டும் கேன்சல் ஆகிறப்ப will get -1/13. ஏன்னா -1 கியூப் பண்றப்ப will get again minus. ஸோ அப்போ -1/13 மட்டும் வரும். So that determinant of C is nothing but -1/13 which is non-zero. So that C inverse வந்து நமக்கு என்ன ஆகும், exist. அதுதான் நம்ம இப்போ ஃபைண்ட் பண்ண போறோம். assignment of C ஆல்ரெடி நம்ம மேலே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஸோ அதே நம்ம எடுத்துக்கலாம். assignment C equal to 1/13 of -1 2 -1 2 -3 -1 -1 -1 -5. ஸோ இதை நம்ம மேலே ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வாட் இஸ் யுவர் C inverse 1/determinant of C into assignment of C. ஸோ மேலே நம்ம ஃபைண்ட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த assignment of C ரைட். ஸோ இப்போ 1/13 ரைட். ஸோ அப்போ இதுவும் கேன்சல் ரைட். ரெண்டும் ப்ராடக்ட்ல இருக்கு. அப்போ ஒரு மைனஸ் மட்டும் நமக்கு ரிமைனிங் இருக்கும் ரைட். ஸோ அப்போ மைனஸ் ஆஃப் this entry. ஸோ அப்போ இந்த மைனஸை உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எல்லா என்ட்ரிக்கும் மைனஸை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ தட் மைனஸாக இருக்கிறதெல்லாம் ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸ் ஆகும். ஸோ -1 becomes +1. this is -2 so and +1. ஸோ -2 +3 +1 115 which is equal to your A. that is A inverse the whole inverse. அதுதான் நம்ம C inverse எடுத்துருக்கோம். so that your result A inverse the whole inverse is equal to A result proved. hence proved அப்படின்னு லாஸ்ட்டாக நம்ம எழுதிடணும் ரைட். ஸோ that's all for this question. and இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்குது பிகாஸ் இதில் நம்ம நிறைய பார்ட்ஸ் பண்ணுறோம் ரைட். ஆக்சுவலி கொஸ்டின் படி பார்த்தீங்கன்னா 2 பார்ட் தான். பட் அதுக்குள்ளே நமக்கு நிறைய சப்டிவிஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் A மேட்ரிக்ஸோட அசைன்மெண்ட் கண்டுபிடிச்சு அதுக்கு இன்வெர்ஸ் அதை ஒரு செப்பரேட் மேட்ரிக்ஸாக நேம் கொடுத்து அதுக்கு இன்வெர்ஸ் ஃபைன் பண்ணி அண்ட் B அந்த கிவன் A மேட்ரிக்ஸோட இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சு அதுக்கு அசைன்மெண்ட் கண்டுபிடிச்சு அதை ஈக்குவேட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிச்சோம் 2 ஈக்குவல் அப்படின்னு சொல்லி. அடுத்து A இன்வெர்ஸோட இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறதுனால ஆல்ரெடி அசைன்மெண்ட் ஃபைன் பண்ணிட்டோம். இன்வெர்ஸ் ஃபைன் பண்ணுறதுக்கு டிட்டர்மினன்ட் ஃபைன் பண்ணி ஸோ அசைன்மெண்ட் ஆஃப் திஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்டை போட்டு A இன்வெர்ஸ் த ஹோல் இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறோம் which is your A அப்படின்னே வந்துடுச்சு ரைட். ஸோ திஸ் ரிசல்ட் ஆல்வேஸ் இந்த ரிசல்ட் வந்து நமக்கு ட்ரூ. அண்ட் மேலே இருந்த ரிசல்ட்டும் வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ட்ரூ தான் ரைட். ஸோ இப்போ 2 ரிசல்ட்டுமே ட்ரூ. தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் கொஸ்டின் அண்ட் திஸ் வீடியோ. இதோட நான் இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கிறேன் ரைட். அப்கமிங் வீடியோவில் நம்ம இதில் பேஸ் பண்ணியிருக்க ரிமைனிங் கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ணி முடிப்போம் ரைட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you. லாஸ்ட்